விவோலேருந்து T4 5G அப்படிங்கிற ஒரு மிட்-ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விவோட T4 5Gயில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உட்காந்துத்தாங்க. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக ஆன்லைன் ஷாப்பிங்னே ஒரு டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கோம். கம்மியான விலையில் வரும்போது அதை பற்றி ஆர்டர்ஸ் கொடுக்குறக்க அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விவோட T4 5G பற்றி பார்க்கலாம். இந்த விவோட T4 5G வந்து 199 கிராம் வருது. மற்றபடி திக்னஸை பொறுத்தவரை நமக்கு ரெண்டு ஃபோன்லேயும் வந்து இந்த கலர்ஸுக்கு ஏற்றப்பல மாறுபடுது. காரணம் அது பேக் சைடில் இருக்கிற மெட்டீரியலுக்கு ஏற்றப்பல நமக்கு வேறுபடுது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் எமரால்ட் பிளேஸ் மற்றும் பேந்தம் கிரே அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. இந்த எமரால்ட் பிளேஸ் வாங்கினீங்கன்னா அது 7.89 mm திக்னஸோடும், பேந்தம் கிரே வாங்கினீங்கன்னா அது 7.93 mm திக்னஸோடும் வருது. மற்றபடி இந்த ஃபோனுக்கு IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் லைட்டாக மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனீங்கன்னாலும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இது போக இந்த ஃபோனில் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட், அதாவது MIL STD 18H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் பில் பண்ண காரணத்தினால ஃபோனோட பில் குவாலிட்டி நமக்கு நல்லா இருக்கும். ஸோ ஃபோனோட பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. அடுத்த டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மற்றபடி இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 நிட்ஸ் வரையும் ஹை பிரைட்னஸ் மோட்லையும், அது போக 5000 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ்லையும் வந்து கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே சொல்லலாம். இது போது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே வருது. அது மட்டும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது, குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் IR சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டை கூட ஃபோனை வந்து பயன்படுத்திக்க விடலாம். குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க டிவியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இல்லை செட்டாப் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான டிவைஸையும் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து கான்ஃபிகர் பண்ணி உங்கள் வீட்டிலோட டிவைஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 7S Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.5 GHz ப்ராசராக வருது. கிராவிஸ்கா அட்ரினோட 720 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இந்த ப்ராசரோட ரேங்கிங்கை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் இந்த ப்ராசருக்கு 45 ரேங்க் கிடைக்குது. மார்க்குன்னு பார்க்கும்போது 100க்கு 49 மார்க்கும் பிக் கிரேடும் தராங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டிடாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது என்ட்ரி கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் வந்து விளையாட முடியும். ஸோ ஓரளவு கேப்பபிளான சிப்செட்டாக இருக்குது. அது மட்டும் தான் நமக்கு வந்து இதில் வைப்ரேஷன் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க கேமிங் விளையாடும் போது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதாவது இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் தராங்க. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் வெர்ஷன் LPDDR4S RAM தராங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 வந்தாச்சு, இன்னுமே வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த UFS 2.2 வந்து ரொம்ப அக்ரெசிவான யூஸால், அல்லது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதோ, இல்லைனா அதிகப்படியான நோட்டிஃபிகேஷன் வரும்போதோ, இல்லை அதிகப்படியான சிஸ்டம் யூசேஜில் இருக்கும்போதோ கொஞ்சம் லேகினஸ் ஆகிறதுக்கு நோட் பண்ணுவீங்க. அதாவது நமக்கு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த லேகினஸை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஆனால் மைக்ரோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண FunTouch OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் என்னது அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக விவோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மோட்ஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. f1.78 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இதில் கிடையாது. மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 2 மோட்ஸுக்கான டெப்த் சென்சர் தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி இல்லாத காரணத்தினால வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து எடுக்கணும். மற்றபடியாக நமக்கு வந்து பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் கேப்சர் பண்ணலாம். இது போய் இந்த ஃபோனுக்கு 6 ரிங் ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் ஃப்ளாஷ் எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த கலர் டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் உங்கள் ஃபோட்டோஸோட தேவைக்கு ஏற்றாப்புல. ஸோ பேக் சைட் கேமரா பார்த்தாச்சு. செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மாதத்துக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி செல்ஃபி கேமராவில் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா செல்ஃபி கேமரா யூஸ்வலாக அந்த கேப் பண்ணி வச்சுருவாங்க, ரொம்ப ஹை ரெசல்யூஷன் கேப்சர் பண்ண முடியாது. ஆனால் இதில் கேப்சர் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அதுவே ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. அதுபோல் சிங்கிள் பாட்டம் போட்ட ஸ்பீக்கர், அதாவது ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் ஃபோனோட பாட்டம் சைடில் கொடுக்குறாங்க. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANSI சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 8 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது போல் டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் தராங்க. கடைசியாக பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஒரு பெரிய 7300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 7000 மேலே வந்து mAh வந்து இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியே இந்த ஃபோனையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7000 mAh கொடுத்த காரணத்தினால கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து 1.5 நாள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும் சார்ஜ் போடாமலே. அதுபோல் நீங்கள் எவ்வளோ ஹெவியான யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மேலே பேட்டரி லைஃப் வந்து தாங்கும். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இந்த ஃபோன்லேருந்து எதிர்பார்க்கலாம்.
இதுபோல் சார்ஜர் பாக்ஸையும் தந்துடுறாங்க. சாம்சங் மாதிரியாக சார்ஜரை கட் பண்ணலை, இது ஒரு நல்ல விஷயம். கடைசியாக இந்த விவோட T4 5Gயோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 21,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 23,999க்கும், டாப் அண்ட் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 25,999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பார்த்துலாம். நிறைய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ராசரும் டீசனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த UFS ஸ்டோரேஜ், அதாவது UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சொல்லலாம். ஏன்னா யாருக்கிட்ட ஃபோன் ஸ்லோவாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடியாக ஃபோனில் அந்த ஆப்டிக்கல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கொடுக்கல. இந்த பேக் சைட் கேமராவில் அந்த பிரைமரி கேமராவில் OS சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்காம விட்டுட்டாங்க. இதுபோல் ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது. அது போக நமக்கு இந்த ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில் கூட 4K ஃபுட்டேஜ் எடுக்கலாம். பேட்டரிஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் வந்து பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இருக்குது. ஓரளவு பார்க்கும்போது இந்த UFS 2.2 மட்டும் ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்குது. காரணம் வந்து எல்லாத்தையும் கோட்டை விட்டால் கூட பரவாயில்ல, இந்த பெர்ஃபார்மன்ஸில் கோட்டை விட்டால் நல்லா இருக்காது. ஸோ அது வந்து கோட்டை விட்டுருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ நீங்கள் இந்த விவோட T4 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.